இந்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுலேருந்தே எல்லா அம்மாக்களுக்குமே டெய்லி மார்னிங் என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷன். நீங்கள் ஒரு பிஸி மாமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்லி நம்ம வாங்குகிற மளிகை பொருட்களில் எப்படி செலவை மிச்சம் பண்ணி கம்மியான பட்ஜெட்டில் அதிக பொருட்கள் வாங்கலாம், நிறைய பொருட்கள் வாங்கலாம் அப்படின்ற ட்ரிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ஆலு பராட்டா, எக் மசாலா, மக்கானா மசாலா, அப்புறம் கொஞ்சமா மாம்பழம். என்ன இத்தனை ரெசிபியா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபிஸ் தான் எல்லாமே. நான் 2 நேரத்துக்கு தேவையான அளவு சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டு அதுல தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இதுல கொஞ்சமா வெண்ணெய் விட்டு பிசைய போறேன். அப்பனா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இந்த மாவு ஊடுறதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கர்ல தேவையான அளவு உருளைக்கிழங்கு, நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை விசில் போட்டு நல்ல கொலைய வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் போல தாமரை விதை எடுத்துக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை ஒரு 20 செகண்ட்ஸ்குள்ள ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தாமரை விதையை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இது பொரியிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா இதுல பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் வெறுமனே உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது பொரிஞ்சிருச்சா அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னா, நீங்க கையில எடுத்து லைட்டா அப்படியே நசுக்கி பாத்தீங்க அப்படின்னா பொரி மாதிரி அப்படியே உடஞ்சு விழும். இதுதான் இதோட பதம். ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து எக் மசாலா செய்யறதுக்காக நான் ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாப்பாவுக்கு மட்டும் செய்ய போறேன். அதனால ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு இதுல நறுக்கின வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதங்கட்டும். கலர் மாறுற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எக் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற முட்டைய 2 பாதியா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் இது உடையாம லைட்டா திருப்பி விட்டு இத லைட்டா வதக்கி விடுங்க. சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க சில்லி பவுடருக்கு பதிலா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான எக் மசாலா ரெடி. குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆலு பரோட்டா செய்யறதுக்காக இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சுக்கிட்டேன். இதுல நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இது கூட கேரட் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். வேணா பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவு இதுல ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்த்துக்கிட்டு இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு அதாவது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ இந்த கலந்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை சப்பாத்தி மாவுக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி இத நல்ல ஒரு கனமான பரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசா தேய்க்க கூடாது, அப்புறம் நிறைய ஓட்டையா விழும். அதனால கொஞ்சம் கனமா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்பதான் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வேணும்னா நீங்க இது கூட சீஸ் கூட சேர்த்துக்கலாம். தேய்ச்சி வச்ச இந்த மாவை சூடான கல்ல போட்டு 2 சைடும் வேக வச்சு மேல பட்டர் தடவி எடுத்தா சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் காம்போவை வெறும் 30 மினிட்ஸ்லயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுலபமா தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய குக்கிங் ஐடியாஸ்க்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.